ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானுடைய திருவடிகளாக கருதி வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். ஒவ்வொரு மாத பூசத்தன்றும் அருட்பெருஞ்சோதி அகவலிலே இருக்கின்ற ஒரு கன்னிக்கு, அதாவது 2 வரிகளுக்கு பொருள் கண்டு வருகின்றோம். இன்றைய பாடம் என்பது என்ன என்றால், அருளறிவு ஒன்றே தெருளறிவு மற்றெல்லாம் இருளறிவு என வகுத்த மெய்ச்சிவமே. நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். அருள் அறிவு ஒன்றே தெருள் அறிவு மற்றெல்லாம் இருளறிவு என வகுத்த மெய்ச்சிவமே. இப்போது இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பொருள் சொல்லிடுறேங்க ஐயா. அறிவு உங்களுக்கு தெரியும். அந்த அறிவு 10 வகைப்பட்டது. அறிவு நிலைகள் 10ன்னு ஒரு நூலே எழுதியிருக்கிறேன். என்னுடைய திருக்குறள் உரை, தத்துவ யோக ஞான உரை என்கின்ற பெரிய புத்தகத்திலே அதில் ஒரு 200 பக்கங்கள் அதை பற்றிய விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். அறிவுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது இவர் புதிதாக ஒன்றை சொல்லுகின்றார். இப்போது திருவள்ளுவர் சாமி வாளறிவுன்னு சொல்கிறார் இல்லைங்களா? கற்றதனால் ஆய பயன் வாளறிவன் நற்றால் தோழாரெனின். அப்போ எதற்காக படிக்க வேண்டும் என்றால், இறைவனை போல் வாளறிவை பெறுவதற்காக. ஒரு பெரிய பட்டம் பதவிக்காக, பொருள் சேர்ப்பதற்காக அல்ல. வாள் அப்படின்றால் ஒளி. ஆக ஒளி அறிவை இறைவன் பெற்றிருக்கின்றான். அதை போன்ற ஒளி அறிவை நாமும் பெற வேண்டும். அதற்காக கல்வி கற்க வேண்டும். அது என்ன ஒளி அறிவு? நல்லா பார்த்துங்க. இப்பொழுது நமக்கு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் எப்பவும் எங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை நம்மால் நிறுத்த முடியாது. நல்லதும் தோணும், கெட்டதும் தோணும். ஆனால் இந்த அறிவு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதுக்கும் விளக்கம் சொல்கிறார் திருவள்ளுவர் சாமி. சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. 3 நிலைகள், நிபந்தனைகள் சொல்கிறார். என்னென்னா, இந்த எண்ணம், அதாவது மனம் என்ன செய்யும்னா, சென்ற இடத்திலெல்லாம் மேயும். ஒரு வினாடி நல்லது வரும், அடுத்த வினாடி கெட்டது வரும். ஆனால் அவ்வாறு செல்ல விடாமல் சென்ற இடத்தால் செலவிடாது. 1. 2வது, தீது ஒரி, அதிலே இருக்கின்ற தீமையை நீக்கி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நல்லதின் பெயரில் மட்டுமே நம்முடைய மனதை செலுத்துவது அறிவு. சொல்லிட்டார் இல்லைங்களா? சரி. அப்புறம் இன்னொரு டெஃபினிஷன், வரையறை கொடுக்குறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வரையறை. அது என்னன்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண்னு சொல்வார். இது தத்துவம். அற்றம்னா மரணம். அறிவு எது என்றால், மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்றினால் அது அறிவு. வச்சுங்களா? மனசனுடைய ஒரு பகுதி புத்தியாக இருக்கும், அது வேற. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். இப்போ நம்முடைய விரோதிகள் இருக்காங்க, நம்ம சிறையில் கூட அடைச்சிடலாம், அல்லது தண்டனை கொடுக்கலாம், கொடுமைப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய உள்ளே நம்முடைய வீரத்தை, நம்முடைய தன்மானத்தை நாம் இழக்காமல் நம்மை காப்பாற்றுவது எதுங்க? அந்த அறிவு தான். என் உடம்பை நீ அடிமைப்படுத்தலாம், கசையடி கூட கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய மானத்தை போக்கிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்ட பலம் இருக்குது, செய்கிற. ஆனால் என்கிட்ட பலம் இல்லைன்னாலும் என்னை நான் காத்துக்கொள்ள முடியும், என்னுடைய தன்மானத்தை நான் காத்துக்கொள்ள முடியும் என்று அங்கே உள்ளார வில் பவர் இருக்கும். அந்த வில் பவருக்கு பேர் தான் அறிவுன்னு சொல்கிறார். இப்படி பல அற்புதமான
அறிவை பற்றிய விஷயங்களை திருவள்ளுவர் நாயனார் நமக்கு சொல்கிறார். சரிங்க, இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா ஒரு புதுமையான ஒரு விளக்கம் சொல்கிறார். வால் அறிவு என்று 2வது திருக்குறளிலேயே வள்ளுவர் சொன்னதை விளக்கி சொல்கிறார். என்ன ஒளி? ஒளி அறிவுன்னு சொல்லிட்டீங்க, அதை தவிர மீதி எல்லாமே இருள் அறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நமக்கு இருக்கிறது பூரா இருள் அறிவு தான். எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, தத்துவவாதியாக இருந்தாலும் சரி, பெரிய கவிஞனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இருக்கின்ற அறிவெல்லாம் எப்படிப்பட்டதுங்க? இருண்ட ஜடப்பொருள் அறிவு. பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டர், இப்போ நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் அடிச்சிங்கன்னா சாட் ஜிபிடின்னு அடிச்சிங்கன்னா உடனே அது சொல்லுது, என்னை பயன்படுத்திக்கொள், உனக்கு எதை பற்றி வேண்டுமானாலும் நான் 1000 பக்க கட்டுரை எழுதி தருகின்றேன். இது எந்த அறிஞனாலையும் முடியாது. நினச்ச உடனே எதை பற்றி வேணாலும் நான் 1000 வார்த்தைகள் கொண்ட ஒரு கட்டுரை எழுதி தருகின்றேன் என்று சொல்லுகின்றது. அந்த அறிவு யாருக்கு இருக்குங்க? உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ஆனால் ஒரு கம்ப்யூட்டருக்கு இருக்குது. அப்போ அந்த அறிவை என்னன்னு சொல்கிறது? மெஷின் நாலேஜ். அது நீங்கள் சாமி சொல்கிற மாதிரி இருள் அறிவு தான், மருள் அறிவு தான், இக்னோரன்ஸ் தான். அப்போது வாளறிவு என்பது என்ன என்றால், வாளறிவனாகிய இறைவனை எந்த அறிவு காட்டுகின்றதோ அது வாளறிவு. அதுக்கு விளக்கம் சொல்கிறார் வள்ளலார் சாமி. இங்கே ஒரு வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க, அருளறிவு. வாளறிவு என்று திருவள்ளுவர் நமக்கு சொன்னதை இங்கே விளக்கம் சொல்கிறார், அருளறிவு. ஏனென்றால் அருள்தான் ஒளிகளுக்கெல்லாம் ஒளி, வெளிச்சங்களுக்கெல்லாம் வெளிச்சம். அருள்தான் மூல ஒளி, சோர்ஸ் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லைட்ஸ். அந்த அருளிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே, பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் தோன்றியது. 84 லட்சம் ஜீவராசிகள் தோன்றின. இப்போ மனுஷ ஜீவராசி மட்டுமே எவ்வளோ இருக்குங்க ஐயா? மனுஷ ஜீவராசி மட்டுமே 750 கோடி பேர் இருக்காங்க. இந்த மாதிரி 84 லட்சம் ஜீவராசிகள் இறைவனுடைய படைப்பிலே இருக்கின்றன. நீங்கள் கணக்கு போட்டுங்க, மீன் எத்தனை இருக்குது, தவளை எத்தனை இருக்குது, புலி, சிங்கம், கரடி எல்லாம் எத்தனை இருக்குது, ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குதுன்னு கணக்கு போட்டிங்கன்னா இந்த பூமிக்கு மட்டும் இந்த மாதிரி கொடானு கோடி பூமிகள் சேர்ந்தது ஒரு அண்டம். அந்த மாதிரி கொடானு கோடி அண்டங்கள் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சம். இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கின்றது என்றால், ஐயா ஒரு பிரபஞ்சம் இல்லை, மல்டிவர்ஸ், யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தான். யூனின்னா ஒன்று, ஒரு பிரபஞ்சம் இல்லை, மல்டிவர்ஸ், கொடானு கோடி பிரபஞ்சங்களே இருக்கின்றன என்று சொல்கின்றான். இதெல்லாம் யார் கணக்கு போடுறது? இறைவனுடைய அளவையோ அவனுடைய ஆற்றலையோ யார் எப்படி கணக்கு போடுவது? இதுக்கு வள்ளல் பெருமான் சொல்வார், உளவினில் அறிந்தால் ஒழிய மற்ற அளக்கின் அளவிலா அருட்பெருஞ்சோதி. ஆண்டவரை அளக்கவே முடியாது. ஆண்டவரை அளக்கிறதுக்கு எந்த அடி ஸ்கேல் இருக்குது, எந்த மீட்டர் ஸ்கேல் இருக்குது? எதனாலையும் அளக்கவே முடியாது. மைல் கணக்கெல்லாம் விட்டுட்டு லைட் இயர்ஸ்ன்னு சொல்கிறான். ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் ஒளி போகுது. அந்த ஒளி ஒரு வருஷத்தில் எவ்வளோ போகுமோ அந்த தூரத்துக்கு பேர் ஒரு ஒளி ஆண்டு. அந்த மாதிரி எத்தனை ஒளி ஆண்டு போனாலும் அதுக்கப்புறமும் போயிட்டே இருக்குது பிரபஞ்சம். கணக்கே சொல்ல முடியாது. நம்முடைய மனித கற்பனைக்கு, அறிவுக்கு இல்லை, கற்பனைக்கு கூட எட்டாது இறைவனுடைய அளவு. அதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு வழி சொல்கிறார். சரி, எப்படித்தான் நம்ம ஆண்டவனை பார்க்கறது, எப்படி தான் ஆண்டவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது? அது சொல்கிறார், உளவினில் அறிந்தால் ஒழிய. ரகசியம், உளவு, ரகசியமாக ஒரு வழி இருக்குது தம்பி, ஒரு ஷார்ட்கட், ஒரு குறுக்கு வழி. அதை நான் சொல்லித்தரேன், அதை பிடிச்சிக்கோ. அந்த வழியில் போனால் தான் இறைவனை அறிய முடியும். அதை விட்டுட்டு வெளியில் போய் நான் அளக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா எத்தனை ஜென்மம் எடுத்து நீங்கள் எந்த ராக்கெட்டில் எவ்வளோ வேகமாக போனாலும் இறைவனை அளக்கவே முடியாது. இதுதான் உண்மை. சரி, அந்த உளவு எங்கே இருக்கிறது, அந்த ரகசியம் எங்கே இருக்குது? நல்லா கவனிங்க. இதுதான் வாழ்க்கையிலேயே பரம ரகசியம், யாரும் சொல்லாதது. நாம் இங்கே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறோம். அருட்பெருஞ்சோதியை நாம் காணுதல் வேண்டும். எப்படி பார்க்கறது? உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியுது இல்லையா?
இந்த நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம். இதெல்லாம் நான் பாடம் எடுத்திருக்கோம். அப்போது நம்ம அண்ணாக்குக்கு மேலே ஒரு பல்பு எரியுது. அந்த பல்பு தான் திருச்சிற்றம்பலம் என்கின்ற நம்முடைய ஆத்மா. ஆத்மா வந்து ஒரு ஒளியாக இருக்குது. அந்த ஒளிக்கு உள்ளே இன்னொரு ஒளியாக வெளிச்சமாக அருட்பெரும் ஜோதி இருக்கின்றது. இதை பேர் சாமி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, 3 ஜோதி சொல்கிறார். ஒரு ஜோதி, முதல் ஜோதி நம்முடைய அறிவு. அந்த அறிவால் நாம் எதை பார்க்கணுங்கய்யா? 2வது ஜோதி வந்து உள்ஜோதி என்பது திருச்சிற்றம்பலமாகிய ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குள்ளார ஒரு ஜோதி இருக்குது. அந்த ஜோதி தான் அருட்பெரும் ஜோதி. அதை பார்ப்பது தான் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம். மனித உடம்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்கான பலன். தம்பி, ஆக ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி ஆச்சுங்களா? அப்போது இந்த அருள் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, இங்கே வெளிச்சம் இருக்குது, இது ஒளி, லைட்டு. இது பௌதீக வெளிச்சம். சூரியன், சந்திரன், அக்னி, மின்சார விளக்கு, இவற்றிலிருந்து எல்லாம் வருகின்ற ஒளி என்னது? ஃபிசிக்கல் லைட், பௌதீக ஒளி. இதை பற்றி தான் குழந்தைங்க உயர்நிலை பள்ளியிலையும் கல்லூரிலையும் படிக்கிறாங்க, லைட்டு. ஆனால் வள்ளலார் சாமி என்ன சொல்கிறாருன்னா, எண்ணிக்கையில் அடங்காத ஒளிகள் இருக்கின்றன. there are any number of varieties of light. எத்தனையோ விதமான ஒளிகள் இறைவனுடைய படைப்பில் இருக்கின்றன. பாருங்கள், இப்போ எக்ஸ்ரேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? உடம்பு சரியில்லைனா போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாப்பா டாக்டர் சொல்கிறாரு இல்லைங்களா? மாறு எலும்பெல்லாம் அது காட்டும், உள்ளார நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த கருவி பார்க்கும். எக்ஸ்ரே அது ஒரு கதிர்வீச்சு, லைட்டு. அப்புறம் அல்ட்ரா வயலட் ரேஸ். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் இரவில் படம் எடுக்கலாம், லைட்டே இல்லைன்னாலும் படம் எடுக்கலாம். அதுக்கு பேர் அல்ட்ரா வயலட் அப்படின்னு ரேன்ஸ் அர்த்தம். அந்த மாதிரியான ஒளி, இப்படி ஏராளமான ஒளிகள் இறைவனுடைய படைப்பிலே இருக்கின்றன. சரி, இந்த ஒளிகளுக்கெல்லாம் மூல ஒளி எந்த ஒளியிலிருந்து இப்படிப்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத ஒளிகள் எல்லாம் வந்தன அப்படின்னா, அருள் ஒளியிலிருந்து வந்தன. அருள் என்பது ஒரு ஒளி, அதுதான் எல்லா ஒளிகளுக்கும் தாய், அதுதான் மூல ஒளி, அதுதான் சோர்ஸ் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லைட்டு. அதனால தான் அந்த அருள் தான் கடவுள். ஒரு தடவை சொல்லுங்க, அருள் தான் கடவுள். அதனால தான் அருட்பெருஞ்சோதினார். அந்த அருள் ஒளி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எல்லாம் நிறைஞ்சிருக்குது. அது இல்லாத இடமே கிடையாது, அருள் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியல, ஏன்னா நாமெல்லாம் குருடர்கள். நமக்கு வந்து இந்த பௌதிக வெளிச்சம்தான் இந்த கண்ணுக்கு தெரியுமே ஒழிய, இறைவனுடைய அருள் ஒளி நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால் அந்த அருள் ஒளியை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் குருடர்கள் தான். அப்போ மனித வாழ்க்கையினுடைய பயன் என்னென்னா, வள்ளலார் சாமி இறைவனுடைய கருணையால் தன்னுடைய அருட்கண்களை திறந்து கொண்டார். அதனால் எல்லா இடத்துலையும் அவர் அருள் ஒளியை பார்த்தார். ஆக நாமளும் என்ன செய்யணும்? வள்ளலார் சாமி மாதிரி நம்முடைய அருட்கண்களை திறந்துக்கணும். இப்போ நம்ம உடம்புல எத்தனை விதமான கண் இருக்குமா? 5 விதமான கண் இருக்குது. எத்தனை விதமான கண் இருக்குங்க? 5 விதமான கண். இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, பாடத்தில் இல்லை, கண் டாக்டருக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி? இந்த பௌதீக வெளிச்சத்தை பார்க்கின்ற பௌதீக கண்கள், இது ஊனக்கண்கள். சரி, அடுத்தது என்னென்னா மனக்கண். இப்போ கற்பனை பண்ணுறோம் இல்லைங்களா? நம்ம வீட்டில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஐயா, இங்கேருந்து கற்பனை பண்ணலாம் இல்லைங்களா? அது வந்து மனக்கண். இப்போ மனக்கண் வாய்ப்பாடு போடுறோம் இல்லைங்களா? 12 பெருக்கல் 12 எவ்வளோங்க? யாராவது பசங்க சொல்லுங்க பார்க்கலாம். 12 பெருக்கல் 12 பெருக்கல், கூட்டல் இல்லை, பெருக்கல் எவ்வளவு? ஒரு கைத்தட்டல் கொடுங்க. 144. இது மனக்கண்ணுக்கு இல்லைங்களா? இது வந்து இந்த மனக்கண் திறந்துக்கிட்டால் தான் இதை பார்க்க முடியும். அதுக்கடுத்தது ஜீவக்கண். ஜீவக்கண் அப்படின்னா நம்ம உயிரை பார்க்கறது.
வள்ளலார் சாமியை பார்க்கறதுக்கு அந்த கோடகநல்லூர் சுந்தரசாமின்னு ஒருத்தர் வர்றாரு. 3 நாள் விவாதம் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் திரும்ப போகிறாரு. திரும்ப போகும்போது வள்ளலார் சாமியினுடைய விபூதியை வாங்கி அவர் நெத்தியில் பூசிக்கிட்டு போகிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, வள்ளலார் சாமியினுடைய விபூதி நமக்கு ஆயுளை கொடுக்கும். அதில் நான் இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னொரு முறை சொல்ல வேண்டியதில்லை. போகும்போது வள்ளலார் சாமி அழுகுறார். அப்போ ஒரு சீடர் கேட்குறாரு, சாமி ஏன் அழுகுறீங்க? அப்போ சொல்கிறார், போகிறாரே என்னுடைய நண்பர், அவர் இன்னும் 6 மாதங்கள் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இவருக்கு மட்டும் தெரிஞ்சது? எப்படி இவருக்கு மட்டும் தெரிஞ்சது? அவருக்கு ஜீவக்கண் திறந்து கொண்டது, உயிர்கண் திறந்து கொண்டது. அப்போது ஒருத்தரை பார்க்கும்போதே அவருடைய உயிர் இன்னும் எவ்வளோ காலம் பூமியில் இருக்கும், இதுவரை எத்தனை ஜென்மங்கள் எடுத்து வந்திருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே தெரியும். அதனால் வள்ளலார் சாமிக்கு தெரியுது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுக்கு இன்னும் 6 மாதம்தான் இருக்குதுன்னு. சரின்னு அவர் போயிடுறாரு. ஆனால் அவர் 1.5 வருஷம் கழித்து தான் சாகிறார். அப்போ அந்த சீடன் திரும்ப வந்து கேட்குறான், சாமி 6 மாதம்தான் அவர் இருப்பார்னு சொன்னீங்களே, ஆனால் அவர் இப்போ தான் இறந்தார் 1.5 வருஷம் கழித்து, அந்த 1 வருஷம் எப்படி எக்ஸ்ட்ரா 1 வருஷம் எப்படி வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். நியாயமான கேள்வி தாங்களே. அப்போ வள்ளலார் சாமி அதுக்கு பதில் சொல்ல, சிரிச்சுக்கிட்டு உள்ளார போயிடுறார். சிரிச்சுக்கிட்டு உள்ளார போயிடுறாரு. என்ன அர்த்தம்? அவர் எப்போவுமே தற்பெருமை பேச மாட்டார். டேய், நான் தானே அந்த 1 வருஷம் ஆயுசை கொடுத்தேன்னு அர்த்தம் அதுக்கு. வள்ளலார் சாமிக்கு ஒரு தனித்த ஒரு அருள் ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா, யாருடைய ஆயுளையும் நீட்டிக்கும் ஆற்றல் வள்ளலாருக்கு உண்டு இல்லைங்களா? இதை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே பயன்படுற ஒரு செய்தி. யாராவது ஆயுசை வேணாங்கிறாங்களா? சொல்லுங்க. ஐயா எனக்கு ஆயுசு வேணாம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்த கையை தூக்குங்க. யாரும் ஆயுசு இருக்கணும். அதானே வள்ளுவர் சாமி ஆரம்பத்திலேயே நமக்கு என்ன சொல்றாருங்க? 2 திருக்குறள் கடவுள் வாழ்த்துல. ஏன்னா அந்த 2 குறள் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிலமிசை நீடு வாழ்வார். என்ன அது? திருக்குறள் சொல்லு. நிலமிசை நீடு வாழ்வார். யாரு? நிலமிசை நீடு வாழ்தல் தான் முதல்ல கடவுள்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது. ஆயுசு இருந்தால் தாங்களே மீதி எல்லாமே, பணம் காசு படிப்பு பட்டம் எல்லாமே ஆயுசு இருந்தால் தானே. மலர் மிசை ஏகினான் வானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். அப்புறம் இன்னொரு பாட்டு, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மனப்பாடம் பண்ணணும். அடுத்த மாதம் வரும்போது பண்ணிட்டு வர்றியா? முதல் 10 குறப்பா. அப்போது நிலமிசை நீடு வாழ்தல் தாங்க நம்ம வாழ்க்கைக்கு முதல் அர்த்தம். ஆண்டவனை முதல்ல என்ன கேட்கணுங்க? தீர்காயுசா கொடு. இப்போ ஒரு பெரியவங்க காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் அவங்க போகிறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? தீர்காயுசா இரு. இதை சம்ஸ்கிருதத்தை தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுசா இருன்னு தான் சொல்லுவாங்க. மீதி எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பட்டம் இருந்தாலும் அல்பாயுசில் இறந்து போனால் என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க? மகாகவி பாரதி எவ்வளோ பெரிய மேதாவி, அவன் 39 பொட்டுன்னு போயிட்டான். அவன் இன்னும் ஒரு 50-60 வருஷம் இருந்திருந்தா எவ்வளோ பெரிய கவிஞனா கம்பன் மாதிரி வந்திருப்பான். ஆயில் இல்லையா அவனுக்கு? இல்லையா? சரி, அது இருக்கட்டும். இப்போ இங்கே நம்ம எதுக்கு வந்தோம்னா, அருள் அறிவு, அதில் அருட்கண் திறப்பிக்கப்படணும். இப்போ ஜீவன் வரைக்கும் வந்துட்டோம். 4வது ஆன்மக்கண். ஆன்மக்கண் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆன்மாவினுடைய கண் நமக்கு திறந்து கொண்டால் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கடவுளை பார்க்கலாம். மனிதர்களை ஜீவர்களை எல்லாம் பார்க்கறத விட்டுட்டு ஆன்மக்கண் அது ஒன்று தான் கேட்கும். எனக்கு சினிமாவை காட்டு, எனக்கு இந்த சீரியலை காட்டு, இதெல்லாம் கேட்காது. கேட்டுச்சுன்னா அது மனக்கண்ணு வச்சுக்கோங்க. என்ன கேட்கும்? ஈஸ்வரா நீ எங்கே இருக்க, எங்கே இருக்க? வள்ளலார் சாமி 8-10 வயசில் திருத்தணி முருகனை பார்த்து கேட்குறாரு, கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகளாய் கருணையீதோ முருகா, கடவுளே நீ எனக்கு கனவுலையாவது காட்சி குடியா. அதுக்கு என்ன சொல்றாரு? கண் திருஷ்டி பற்றுன்னு பயப்படுறியா?
நான் பார்த்தா உனக்கு கண் திருஷ்டி பற்றுன்னு சொல்லிட்டு பயப்படுறியா நீ? அதனால தான் நீ எனக்கு உன்னை காட்ட மாட்டேங்கிறியா? இப்படியெல்லாம் பைத்தியம் மாதிரி வளர்றாரு. எப்போ 8-10 வயசுலேயே திருத்தணி முருகனை பற்றி எழுதின பாட்டிலே இதெல்லாம் வருது. அப்பயே நான் நினச்சேன், என்ன இவர் 8-10 வயசில் ஒரு பையனுக்கு என்ன ஆசை வரும்? பம்பரம் விளையாடணும், இல்லை கிரிக்கெட் விளையாடணும், கில்லிதாண்டில் விளையாடணும். இது நாங்கள்லாம் கில்லிதாண்டில் விளையாடணும். இப்போ பசங்க கிரிக்கெட் விளையாடுறோம். அவனுக்கு கிரிக்கெட் பந்து பேட்டு தான் ஞாபகம் வரும். ஆனால் இவருக்கு என்ன வருது? முருகனை பார்க்கணுன்ற ஆசை வருது. ஆன்மக்கண் விழித்து கொண்டது என்று பொருள் தெரிஞ்சுக்கணும். நமக்கும் அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கணுன்றது, அருட்பாவெல்லாம் படிக்கணுன்றது எதுக்காக தெரியுங்களா? நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறது என்னன்னா, இதெல்லாம் நமக்கு உள்ளார இருக்குது, ஒவ்வொருத்தரும் இருக்குது. உனக்கு இருக்குது, உனக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, உனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அந்த கண்ணில் நம்ம திறந்துக்கிறது இல்லை. நமக்கு அதை பற்றிய எண்ணமே இல்லை. ஏன்? இதை படித்த வாட்டி தான் எனக்கே தெரிஞ்சது. அப்போது அடுத்தது என்னன்னா ஆன்மக்கண்.